Hello students, welcome back to my channel. 12th standard English Common First Revision Exam 2025 2025க்கான இங்கிலீஷ் முதல் திருப்புதல் தேர்வு கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியே நிறைய மாவட்டத்தில் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நடந்த ஒரு கொஷின் பேப்பர். இனிமே எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அப்லோட் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு போஸ்ட்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இன்னொரு பெரிய உதவி, ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நெக்ஸ்ட் 1 minute இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்ன அப்படின்னா, நம்ம வந்து கல்வி மினி சேனல், நம்மளுடைய சேனல் வந்து பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்டு 2025 ஃபேவரட் எஜுகேஷனல் கேட்டகரி அப்படிங்கிற கேட்டகரியில் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவார்டு வந்து நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓட் பண்ணாத, இது ஓட்டிங்ஸ் மூலமாக தான் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது என்னுடைய ஒரு 3 years ட்ரீமு. ஸோ இது நடக்குமான்னு எனக்கு தெரில, வின் பண்ணுவேனான்னு தெரில, பட் அதுக்கான முயற்சி எடுக்கலாம். ஸோ எனக்காக ஓட் பண்ணுங்கள். ஓட் பண்ணுற வீடியோ சைடில் ஓடிக்கிட்டு இருக்கோம், அதுதான் டெமோ. அதை பார்த்து அப்படியே ஓட் பண்ணுங்கள். ஓட் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஒரு நம்பரில் ஒரு நாளைக்கு ஒரு ஓட்டு தான் பண்ண முடியும். டெய்லி ஓட் பண்ணுங்கள் எனக்காக. உங்கள்கிட்ட எத்தனை நம்பர் இருக்கோ எல்லா நம்பரையும் போட்டு ஓட் பண்ணுங்கள். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி ஓட் பண்ண சொல்லுங்கள். ப்ளீஸ் எனக்காக ஓட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் போட்டு ஓட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஓட் பண்ணுற லிங்க் கொடுக்குறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு ஓட்டிங் இருக்குன்னு தெரில, டெய்லி ஓட் பண்ணுங்கள். நான் ஓட்டிங் முடிஞ்சோன்னே நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஓட்டிங் முடிஞ்சிருச்சுன்னு. அது வரைக்கும் எனக்காக ஓட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா ஃபேவரட் எஜுகேஷ்னல் கேட்டகரியில் நாமினேட் ஆகுங்கிறதே என்னுடைய ஒரு ட்ரீமாக இருந்தது. அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் புண்ணியத்தில் இப்போ வின் பண்ண முடியுமான்னு தெரில, பட் அதுக்கான ஒரு எஃபோர்ட் மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் ஓட் பண்ணிங்க அப்படின்னா மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இப்போ இதில் உள்ள கொஷின்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்குறீங்க. ஆக்சுவலி வந்து இனிமேல் உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம் 1, ரிவிஷன் எக்ஸாம் 2, 2 ரிவிஷன் எக்ஸாம் நடக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை, ஓகேங்களா? ஆனால் ரிவிஷன் எக்ஸாமை தாண்டி நமக்கு தேவை பப்ளிக் எக்ஸாமாக இருக்குது. அதுலேயும் +2 கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் தான். இப்போது எத்தனை நாள் தான் நீங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ஒரு தடவை இம்பார்ட்டன்ட் பார்த்து படிக்கிறது, அப்புறம் ரிவிஷன், அப்புறம் பப்ளிக், இப்படி பார்க்குறது வேணாம். நான் பப்ளிக் எக்ஸாமுக்கே நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்லோட் பண்ணுறேன் இனிமேல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதிலிருந்து ரிவிஷன் எக்ஸாமுக்கு என்னென்ன வருதோ அதை அட்டன் பண்ணுங்கள், ஓகேங்களா? பட் ரிவிஷன் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணுறேன்ல மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த மாடல் கொஷின் பேப்பர்லாம் வந்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் மாடல் கொஷின் பேப்பர் கோ த்ரூ பண்ணீங்களோ, தட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ரிவிஷன் எக்ஸாம், அது பப்ளிக் எக்ஸாமுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மாடல் கொஷின் பேப்பரை நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். அதர்வைஸ் வந்து உங்களுக்கு இந்த லைக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படிங்கிறது நான் ரிவிஷனுக்கு அப்லோட் பண்ணலை, நான் பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போலேருந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் நல்லா படிச்சிருங்க. ஏன்னா எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. 1 வேர்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் 20க்கு 20 வாங்குறதுக்கு ஒரு ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. அதை நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பிடிஎஃப் லிங்க்கும், இந்த கொஷின் பேப்பரோடைய பிடிஎஃப் லிங்க்கும் நான் வாட்ஸ்அப்லேயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க பிடிஎஃப். இதில் உள்ள எல்லாத்தையுமே நல்லா படிங்க. அந்த ப்ரோஸில் உள்ள கொஷின் ஆன்சர் அட்டன் பண்ண கஷ்டமாக இருக்குது, இம்பார்ட்டன்ட் கேட்டிருந்தீங்க. எஸ், ஐ வில் அப்லோட் வெரி சூன். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ரிவிஷன் எக்ஸாமுக்கு நீங்கள் கொஷின் பேப்பர்ஸில் உள்ளதை மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை ஹாஃப் இயர்லிக்கு போட்டு இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பட் பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் வெரி சூன், மேக்ஸிமம் இன்னும் 1 வீக்குள்ளே நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஓட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.